வெல்கம் டாஸ் உங்களோட இணைவது நான் சிரிச்சரன். ஸோ இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிருத்தி தான் இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி நானும் இவரும் சேர்ந்து ஒரு கலிகை விளையாட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டாஸ் நம்ம ஹேண்ட் கிரிக்கெட்டில் விளையாட போகிறோம். வாங்க போடலாம். ஆல் ஈவன் இட்ஸ் ஈவன் சூஸ் டு பேட்டிங். எஸ். ஸோ ஆப்போனன்ட் பிளேயர் வந்து சூஸ் டு பேட் பண்ணிக்கிறார். ஸோ வாங்க நம்ம போல் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பிச்சில் கொண்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிச் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாகவே இருக்குங்க. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த விக்கெட்டில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அந்த ரஃப்னஸை கண்டிப்பாக ஸ்பின்னிங்க்கு சாதகமான பிச்சுனே சொல்லலாம். எக்ஸ்பெக்டிங் ஸ்கோர் இஸ் 4 overs 30 runs நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா செகண்ட் பேட்டிங் நான் சாதகமாகவே இருக்குங்க கண்டிப்பாக. ஸோ ஜீப்போட ஃபஸ்ட் மேட்சோட ஃபஸ்ட் பால் இங்கே பார்க்குறோம். செம ஷாட்டுங்க. நல்லா 2 runs எடுத்துருக்க பேட்ஸ்மேன். இந்த பால் இறங்கி வந்து சும்மா விளாசி விட்டுருக்குறாருங்க. செம சிக்ஸர். அந்த அக்ரெசிவ் இண்டியனை நல்லா யூஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக பவுலருக்கு நிறையா ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக. தேர்ட் பால். அதே மாதிரி போன ஷாட்டோட ரீப்ளேவான்னு கேட்காதீங்க, ஏன்னா இது அதே மாதிரி அடிச்சுட்ருக்காரு. அண்ட் இது செம பவுண்ட்ரிங்க. அந்த அக்ரெசிவ் இண்டியனை தொடர்ந்து டாமினேட் பண்ணியிருக்காரு இந்த ஃபஸ்ட் மேட்ச்சில். அண்ட் இந்த பால் கை மேலே போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன். ஸோ இந்த பால் ஒரு மிஸ் பண்ணியிருக்கிறாரு கண்டிப்பாக. அண்ட் செகண்ட் ஓவரை நம்ம தொடரலாம். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் நம்ம இங்கே பார்க்குறோம். செம்ம ஷாட். என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? பேட்ஸ்மேன் அவுட். ப்ரெஷரான சுச்சுவேஷன். அண்ட் செம காட்டன் போல்ட் ஃப்ரம் பவுலருங்க. ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அண்ட் 4 overs முடிவில் 18 அடிச்சிருக்காங்க, 19 டார்கெட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால் நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த பால் செம்ம டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்காது. அந்த டாட் பால்ஸ் எல்லாமே ஒரு ப்ரெஷர் உருவாக்கும் பேட்ஸ்மேனுக்கு. கண்டிப்பாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் கீயாக இருக்கும் ஃப்ரம் பவுலர் சைட். செகண்ட் பால். செம்ம ஷாட்டுங்க. நல்லா 2 runs வந்திருக்கு. 30 விளையாண்டா போதுங்க உங்களுக்கு. அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வந்து இல்லை. அண்ட் இந்த ஷாட் பச்சை புல்லு பற்றிக்கிச்சுங்க. செம்ம ஷாட். நம்ம 30 ஆனாலே போதும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு 30 ஆட தெரியாது. நான் 4-6 அடிப்பேன்னு அடிச்சிருக்காருங்க ஃப்ரம் பேட்ஸ்மேன். அண்ட் இந்த பால் கொஞ்சம் தண்ணிட்டாருங்க. செம்ம பவுலிங் ஃப்ரம் பவுலர். எட்ஜ் வாங்கிட்டு போச்சு எங்கேயோ. கம்பேக். அந்த கம்பேக்கி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுதுங்க எங்கள் இடத்துல. செம்ம பால் ஃப்ரம் பவுலர். ப்ரெஷர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாருங்க. அண்ட் இந்த பால் ஒரு டாட்டோட முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால் நம்ம இங்கே பார்க்குறோம். செம்ம பவுலிங்க. பேட்ஸ்மேன் தண்ணீரிட்டார் இந்த பாலை பார்த்து. செம்ம பவுலிங். ஃபஸ்ட் பால் நல்லா ஆரம்பித்து வச்சுருக்கிறாருங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒவ்வொரு பாலுமே அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாகும். அண்ட் இந்த ஷாட் செம்ம ஷாட்டுங்க. அந்த பாடி போஸ்டர் அப்படியே மேனேஜ் பண்ணார். அந்த கம்பேக் ஸ்ட்ராட்டஜிங்க. நீ ஒரு நல்ல பால் போட்டால் அடுத்த பால் நான் நல்ல ஷாட் அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லாவே இருக்குது. தேர்ட் பால் இங்கே பார்க்குறோம். விக்கெட். விக்கெட். என்ன நடக்குது, இது சாத்தியமா? செம கம்பேக் ஃப்ரம் பவுலர். ஃபோர்த் பால் இங்கே. செம ஷாட்டுங்க. செம டாட். ஷாட்டுக்கு அப்புறம் டாட் அது எப்பவுமே தேவைங்க. ப்ரெஷர் ரிலீஃபாக இருக்கும் கண்டிப்பாக. பால் செம்ம 6. என்ன பண்ணாருங்க? ஸோ இந்த ஓவருக்குள்ளே முடிச்சுடுவாங்க. லாஸ்ட் ஓவர் எடுத்து போகவே கூடாது. முடிச்சிட்டாரு. செம வின் ஃப்ரம் த பேட்ஸ்மேன். ஸோ சொல்லுங்கள், லாசிங் டீமோட இன்டர்வியூ பார்ப்போம். பேட்டிங் ஃபீல்டிங் நாங்கள் 2 டிபார்ட்மெண்ட் சரியாக நான் பண்ணல. ஏன்னா பேட்டிங்கே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக வந்துச்சா பால் அடிக்க போகலான்னு சொல்லி அவுட் ஆகிட்டேன். பவுலிங் அதே மாதிரி தான். ரொம்ப ஒரு 2-3 பால் லூஸ் பால் போட்டேன். அதனாலே நான் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் ஃபர்தராக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிக்கணும். இனிமேல் நல்லா ஆட எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஆப்போனன்ட் டீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆப்போனன்ட் டீம் கொஞ்சம் நல்லாவே ஆடினாங்க. நல்ல குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இந்த வெற்றி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக நல்ல வெற்றி தாங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் பவுலிங் ஃபஸ்ட் ஓவர் கொஞ்சம் சரியில்லை. பட் செகண்ட் ஓவர் நல்லா போட்டேன். அண்ட் பவர் பிளே அட்வான்டேஜஸ் நல்லா பண்ணாங்க ஆப்போனன்ட் டீம். நான் பவர் பிளே அவ்வளோக்கா ரன் அடிக்கல. பட் ஆப்போசிட் டீம் நல்லா பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணாங்க. அதாவது
செகண்ட் பேட்டிங் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சேஸ் பண்ணி வின் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட் இட்ஸ் ஈஸி ஸ்கோருங்க. ஒரு 19ங்கிறது கண்டிப்பாக ஒரு ஈஸி ஸ்கோர். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்க்கு அப்புறம் வந்திருக்கிறோம். பட் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு போக போகிறோம். கண்டிப்பாக அவங்க ஹோம் கிரவுண்டோட அவங்க டாமினேட்டிங்காக இருப்பாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.